திருச்சிற்றம்பலம். நாம் தியானங்களை மேற்கொள்கின்ற பொழுது இறைவனுடைய மந்திரங்களிலே ஒன்றாக இருக்கின்ற ஓம்காரத்தை நம்முடைய இறைவனுடைய மந்திரங்களாக போற்றிகள் சொல்லுகின்ற பொழுது அந்த போற்றிகளுக்கு முன்பாக ஓம் என்று சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லி நாம் போற்றிகளை சொல்வது இயல்பாக இருக்கின்றது. ஓம் முருகா போற்றி, ஓம் குமரா போற்றி, ஓம் குகனே போற்றி என்று நாம் இறைவனுக்கு நாமாவளிகளை சொல்லுகின்ற பொழுது ஓம் என்கின்ற மந்திரத்தை முதலாவதாக சொல்லி மற்ற இறைவனுடைய சிறப்பை போற்றி நாம் சொல்லுவது ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஓம்காரத்திற்கு என்ன சிறப்பு? அது குறிப்பாக நம்முடைய இந்து சமயத்திலே சனாதன தருமத்திலே ஓம் என்கின்ற மந்திரமானது மிக உயர்ந்ததாக போற்றப்படுகின்றது. இதுதான் முருகப்பெருமான் பரமாவிடத்திலே ஓங்காரத்திற்கு விளக்கம் கேட்ட பொழுது அவர் தெரியாமல் தடுமாறியதாக அவரை தலையிலே குட்டி சிறையில் இட்டதாக நமக்கு ஒரு வரலாறு உண்டு. முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு சிவபெருமானுக்கு அந்த ஓங்காரத்தினுடைய உட்பொருளை சொன்னதாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது, கதையாக இருக்கின்றது. ஓம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஓய் ஆ என்பது படைத்தல், பிரம்மாவை குறிக்கும். ஊ என்பது காத்தல், விஷ்ணுவை குறிக்கும். இம் என்பது அழித்தல், மாற்றுதல், சிவபெருமானை குறிக்கும். இது மன அமைதி, தியானம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றிற்கு உதவும் என நம்பப்படுகின்றது. பலர் தியானத்தில் தொடக்கத்திலும் முடிவிலும் ஓம் என்று சொல்லுகின்ற மந்திரத்தை உச்சரித்து சொல்வது ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஓம் நமசிவாய, ஓம் சரவணபவா, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுகின்ற இந்த மந்திரம் மிக உயர்ந்ததாக போற்றப்படுகின்றது. ஆகவே நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஓம் என்கின்ற நாமத்தை சொல்லுவது ஒரு சிறப்பு. அதுபோல் தியானத்திலே இருக்கின்ற பொழுது ஓம் என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை உள் அடி வயிற்றிலே இருந்து நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த மந்திரத்திற்கு ஆற்றல் உண்டு, நம்முடைய மனமும் அமைதி பெறும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆகவே ஓம் என்கின்ற மந்திரம் உயர்ந்த பிரணவ மந்திரத்திலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம்.